முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை. குரல் லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 33. வரவேற்பு. வாத்திய கோஷத்தையும் ஆரவாரத்தையும் கேட்டு ஆயனரும் அத்தையும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். ஜனக்கூட்டம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில் கூட்டத்திலிருந்து ஒரு தனி உருவம் வெளிப்பட்டு முன்னதாக விரைந்து வந்தது. அந்த உருவத்தை பற்றி எவ்வித சந்தேகமும் ஏற்பட நியாயமில்லை. குண்டோதரனுடைய உருவம்தான் அது. குமார சக்கரவர்த்திக்கு பலமான கோபம் உண்டாயிற்று. ஆஹா, இந்த மூடன் என்ன காரியம் செய்தான்? குமார சக்கரவர்த்தி வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டான். இங்கே வந்து ஒதுங்கியிருக்கிறார்கள் என்று ஊரிலே சொல்லியிருக்கிறான். இவ்விடம் தங்கும் சொற்ப நேரத்தையும் சிவகாமியிடம் பேசிக்கொண்டு கழிக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு இடமில்லாமல் செய்துவிட்டானே. சிவகாமிக்குச் சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறதே. சைனியமின்றி தாம் தனித்து வந்திருப்பது பற்றியும் ஆயனரும் சிவகாமியும் தம்முடன் இருப்பது பற்றியும் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆ, இந்த மூடன் குண்டோதரன் எவ்வளவு சங்கடமான நிலையில் தம்மை கொண்டு வந்து வைத்து விட்டான். ஆயினும் அவனிடம் தற்போது கோபம் கொள்வதில் பயனில்லை. நடந்த தவறு நடந்துவிட்டது. எப்படியோ இந்த சங்கடமான நிலைமையை சமாளித்தாக வேண்டும். இப்படி சிந்தனை செய்து கொண்டு சற்று பின்னாலேயே மாமல்லர் ஒதுங்கி நின்றபோது குண்டோதரன் தம்மிடம் வராமல் ஆயனரிடம் நின்று ஏதோ சொல்லுவதை பார்த்தான். பிறகு சிவகாமியின் காதோடு ஆயனர் ஏதோ சொன்னார். இருவரும் மாமல்லர் இருந்த திசையை நோக்கி புன்னகை புரிந்தார்கள். ஜனக்கூட்டம் இதற்குள் அருகில் வந்துவிட்டது. கூட்டத் தலைவர்களாக தோன்றிய இருவர் பூரண கும்பத்துடனும் புஷ்பம், தாம்பூலம், பழம் வைத்திருந்த தட்டுக்களுடனும் எல்லோருக்கும் முன்னால் வந்தார்கள். குண்டோதரன் அவர்களுக்கு ஆயன சிற்பியாரை சுட்டிக்காட்டினான். கிராமத் தலைவர்களில் ஒருவர் கூறினார், உலகத்தில் எப்பேற்பட்ட தீமையிலும் நன்மை ஒன்று உண்டு என்பார்கள். அதுபோல் திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததனால் எங்கள் கிராமம் பாக்கியம் செய்ததாயிற்று. சிற்ப சக்கரவர்த்தி ஆயனரையும் பரத சாஸ்திர ராணி சிவகாமி தேவியையும் வரவேற்கும் பேறு எங்களுக்கு வாய்த்தது. வரவேண்டுமையா, வருக. தேவி, உங்களுக்கும் உங்கள் சீடர்களுக்கும் எங்களால் முடிந்த சௌகரியங்களை செய்து கொடுக்கிறோம். எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் எங்கள் விருந்தினர்களாய் தங்கியிருக்க வேண்டுகிறோம். இவ்விதம் கிராமத் தலைவர் கூறி முடித்ததும் ஆயனர், மகா ஜனங்களே, உங்களுடைய அன்புக்கு நானும் என் குமாரியும் என் சீடர்களும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வெள்ளம் வடிகிற வரையில் உங்களுடைய விருந்தாளியாக நாங்கள் இருந்துதான் தீர வேண்டும் என்றார். பிறகு கிராமவாசிகளும் ஆயனர் முதலியோரும் கிராமம் இருந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். எல்லாருக்கும் பின்னால் தங்கியிருந்த மாமல்லரோ ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்தார். அவர் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக காரியங்கள் நடந்தன. சிவகாமி அவ்வப்போது கடைக்கண்ணால் பார்த்து புன்னகை செய்ததைத் தவிர மற்றபடி அவர் ஒருவர் அங்கு இருப்பதையே கவனிப்பாரை காணோம். அவருடைய வியப்பிலே மகிழ்ச்சியும் கலந்திருந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லையல்லவா? குண்டோதரனை மூடன் என்று கருதியது எவ்வளவு தவறு! அவனுடைய புத்தி கூர்மையே கூர்மை என்று அவர் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே, பிரபு, ஏன் நிற்கிறீர்கள்? போகலாம், வாருங்கள் என்று குண்டோதரன் அவர் பின்னால் இருந்து காதோடு சொன்னான். என்னை அவர்கள் அழைக்கவில்லையே, அழையாத இடத்துக்கு நான் எப்படி போவது என்றார் மாமல்லர் நரசிம்மர். ஏன் அழைக்கவில்லை? ஆயனாரிடம் உங்களுடைய சீடர்களுக்கும் வேண்டிய சௌகரியம் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்களே, காதில் விழவில்லையா? நீங்களும் நானும் ஆயனாரின் சீடப்பிள்ளைகள் என்றான் குண்டோதரன். சத்ருக்கனரின் ஆட்கள் எல்லாம் உன்னைப் போலவே புத்திசாலிகளாய் இருப்பார்களா குண்டோதரா? அப்படியானால் 1000 புலிகேசி படையெடுத்து வந்தாலும் நாம் அத்தனை பேரையும் யுத்தத்தில் ஜெயித்து விடலாம் என்றார் மாமல்லர். ஆயனரின் சீடர்கள் இருவரும் ஜனக்கூட்டத்துக்குச் சற்று பின்னால் தங்கிச் சென்றார்கள். மாமல்லர் அப்படி ரொம்பவும் பின்தங்கிவிடவில்லை என்பதையும், சிவகாமியின் கடைக்கன் பார்வையை தெரிந்து கொள்ளக்கூடிய தூரத்திலேயே போனார் என்பதையும் உண்மையை முன்னிட்டு நாம் குறிப்பிட வேண்டி இருக்கிறது. கிராமத்துக்கு கிட்டத்தட்ட போனபோது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாயிற்று. ஊரே திரண்டு வந்து விட்டது போல் தோன்றியது. ஊருக்குள்ளே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விதவிதமான வர்ண கோலங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள். ஊர்வலத்தை ஆங்காங்கே நிறுத்தி கிராமத்து பெண்மணிகள் சிவகாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள். கடைசியில் கிராமத்தின் கீழ்ப்புறத்தில் இருந்த சிவாலயத்துக்கு அனைவரும் போய் சேர்ந்தார்கள். ஆலயம் சின்னதுதான், ஆனால் அழகாயும் சுத்தமாயும் இருந்தது. செங்கல் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட வெளி மதிலை தாண்டி உள்ளே போனதும் விசாலமான பிரகாரம் ஒரு புல் பூண்டு இல்லாமல் வெகு சுத்தமாயிருந்தது. பலபீடம், துவஸ்தம்பம், நந்தி மேடை ஆகியவற்றை தாண்டி சென்றதும் அடியார்கள் நின்று தரிசனம் செய்வதற்குரிய அர்த்த மண்டபம் இருந்தது. ஓட்டினால் கூரை வேயப்பட்ட அர்த்த மண்டபத்துக்கு அப்பால் கற்ப கிரகம்.
இதன் மேலே அப்போது புதிதாக தமிழகத்தில் வழக்கத்துக்கு வந்து கொண்டிருந்த தூங்கானை மாடம் அழகாக விளங்கிற்று. கோவிலுக்குள் நுழையும் போதே சாம்பிராணி, சந்தனம் இவற்றின் ஸ்கந்தமும், பன்னீர், பாரிஜாதம், செண்பகம், தாமரை முதலிய திவ்ய மலர்களின் நறுமணமும், நெய் விளக்கின் புகை, உடைத்த தேங்காய், உரித்த வாழைப்பழம், நாரத்தம்பழச்சாறு, பிழிந்த கரும்பின் ரசம் ஆகியவற்றின் வாசனையும் கலந்து வந்து ஏதோ ஒரு தூய்மையான தனி உலகத்துக்குள்ளே வந்திருப்பது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கின. ஆயனரும் சிவகாமியும் ஆயனரின் சீடர்களும் அர்த்த மண்டபத்துக்குள் வந்ததும் சுவாமிக்கு தீப ஆராதனை நடந்தது. பின்னர் அர்ச்சகர் அபிஷேக தீர்த்தமும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார். அதே மாதிரி அம்பிகையின் சந்நிதியிலும் தீப ஆராதனை நடந்து குங்கும புஷ்ப பிரசாதங்கள் அளிக்கப்பட்டன. எல்லாம் ஆன பிறகு அவர்களை வரவேற்ற கிராமத் தலைவர், ஆயனரே, தங்களுடைய குமாரியின் நடன வித்தை திறமையை குறித்து நாங்கள் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கள் பாக்கியவசத்தினால் எதிர்பாராத விதமாக நீங்கள் இந்த கிராமத்துக்கு வரும்படி நேர்ந்தது. உங்களுக்கு இன்றைக்கு தொந்தரவு கொடுக்க மனமில்லை. நாளைய தினம் தங்கள் குமாரி இந்த சந்நிதியில் நடனமாடி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார். இதற்கு மறுமொழி என்ன சொல்வதென்று தெரியாதவராய் ஆயனர் சிவகாமியை நோக்கினார். அவளுடைய முகத்தை பார்த்ததும் ஆயனருக்கு மனக்கலக்கம் அதிகமாயிற்று. அவர்கள் நின்று கொண்டிருந்த அர்த்த மண்டபத்தில் மாமல்லர் எங்கே நிற்கிறார் என்பதை சிவகாமி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாள். இதுவரையில் வெகு ஜாக்கிரதையாக அந்த பக்கமே பார்க்காமல் இருந்த அவளுடைய கண்கள் பளிச்சென்று மாமல்லருடைய முகத்தை ஏறிட்டு நோக்கின. சிவகாமியின் கண்களில் தோன்றிய கேள்விக்கு மாமல்லரின் முகமலர்ச்சியும் அவருடைய கண்களில் தோன்றிய குதூகலமும் மறுமொழி தந்தன. மறுகணம் சிவகாமி ஆயனரை நோக்கி, ஆகட்டும் அப்பா என்று மெல்லிய குரலில் கூறினாள். ஆயனரே, தங்கள் அருமை குமாரியின் மறுமொழி எங்கள் காதிலும் விழுந்தது. மிகவும் சந்தோஷம் என்றார் கிராமத்து அதிகாரி. இதற்குள்ளே மறுநாள் நடனமாட சிவகாமி சம்மதித்து விட்டாள் என்ற செய்தி பரவி அர்த்த மண்டபத்திலும் வெளிப்பிரகாரத்திலும் நின்று கொண்டிருந்த ஜனங்களுக்குள் கலகலப்பு ஏற்பட்டு அது ஆரவாரமாக மாறியது. இந்த கலகலப்புக்கும் ஆரவாரத்துக்கும் இடையே ஆயனர் கிராமத் தலைவரை பார்த்து, ஐயா, சிவகாமியின் நடன பயிற்சி நின்று 7-8 மாதம் ஆகிறது. ஆனாலும் பாதகமில்லை. நீங்கள் காட்டும் அன்பானது சிவகாமியின் மனத்தை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது. ஆகையினால் நாளைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கச் சம்மதிக்கிறாள். ஆனால் சிவகாமியின் நடனக்கலையை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டிருப்பது எனக்கு வியப்பாயிருக்கிறது. உங்களுக்கு எவ்விதம் தெரிந்ததோ? ஒருவேளை என் சிஷ்யன் குண்டோதரனுடைய வேலையோ இது என்று கூறி குண்டோதரனை நோக்கினார். அப்போது கிராமத் தலைவர், இல்லை ஐயா, இல்லை. தங்கள் குமாரியைப் பற்றி ஏற்கனவே எங்களுக்கு நாவுக்கரசர் பெருமான் தெரிவித்திருந்தார் என்றார். ஆஹா, நாவுக்கரசர் இங்கே வந்தாரா? உங்களுடைய பாக்கியம்தான் என்ன என்றார் ஆயனர். நாங்கள் பாக்கியசாலிதான். 6 மாதத்துக்கு முன்னால் நாவுக்கரசர் பெருமான் இந்த புண்ணியம் செய்த கிராமத்துக்கு வந்தார். அவருடைய திருக்கரத்தில் உழவாரப்படை பிடித்து இந்த ஆலயத்தின் பிரகாரத்தை சுத்தம் செய்தார். நாங்களும் அந்த திருப்பணியில் ஈடுபட்டோம். அன்றிரவு இந்த சந்நிதியில் நாவுக்கரசர் பெருமானின் சீடர்களும் அமுதொழுகும் தமிழ் பதிகங்களை பாடினார்கள். அவற்றில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் என்னும் பதிகத்தை பாடியபோது நாவுக்கரசர் பெருமானின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வந்தது. இவ்விதம் கிராமத் தலைவர் கூறி வருகையில் ஆயனர், சிவகாமி, மாமல்லர் ஆகிய 3 பேருக்கும் ஏக காலத்தில் ரோமாஞ்சனம் உண்டாயிற்று. அத்தலைவர் மேலும் கூறினார். பதிகம் முடித்த பிறகு பெருமான் எங்களுக்கு சிவகாமி தேவியின் நடனத்தை பற்றி கூறினார். தாங்கள் தங்கள் குமாரியுடன் காஞ்சியில் அப்பெருமானுடைய மடத்துக்கு வந்திருந்ததையும் அப்போது சிவகாமி இந்த பதிகத்துக்கு அபிநயம் பிடித்து மூர்ச்சித்ததையும் பற்றி தெரிவித்தார். நேரில் இவ்வளவு விரைவில் உங்களையே வரவேற்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அப்போது நாங்கள் கனவிலும் கருதவில்லை. வாகீசப் பெருந்தகைக்கு எங்களுடைய ஞாபகம் இருந்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்றார் ஆயனர். நாவுக்கரசர் பெருமான் வந்து போன பிறகு இந்த ஊரில் அவருடைய திருப்பெயரால் ஒரு மடாலயம் கட்டியிருக்கிறோம். அந்த மடாலயத்தில் முதலாக தாங்களும் தங்கள் புதல்வியும் தான் தங்கப் போகிறீர்கள். இதுவும் நாங்கள் செய்த புண்ணியம்தான் என்றார் கிராமத் தலைவர். அத்தியாயம் 34. நந்தி மேடை.
அன்றிரவு 2ஆம் ஜாமத்தின் மத்தியில் நாவுக்கரசர் மடாலயத்தின் வாசலில் மாமல்லரும் குண்டோதரனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சாயங்காலமே மேகங்கள் எல்லாம் கலைந்து வானம் துல்லியமாயிருந்தது. சரத்கால சந்திரன் பொழிந்த தாவள்யமான நிலவு அந்தச் சாதாரணமான கிராமத்தை கந்தர்வ லோகமாக செய்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் கிராமக் கோயிலின் தூங்கானை மடத்து தங்கஸ்தூபி தகதகவென்று பிரகாசித்தது. அதற்கு அப்பால் தெரிந்த தென்னை மரங்களின் உச்சியில் பச்சை மட்டைகளின் மீது நிலாமதியின் கிரணங்கள் ரசவாத வித்தை செய்து கொண்டிருந்தன. தென்னை மட்டைகள் இளங்காற்றில் லேசாக அசையும் போது பச்சை ஓலைகள் பளிச்சென்று வெள்ளி ஓலைகளாக மாறுவதும் மீண்டும் அவை பச்சை நிறம் பெறுவதும் ஏதோ ஒரு இந்திரஜால காட்சியாகவே தோன்றின. பிரபு, குபேர சம்பத்து வாய்ந்த அரண்மனை உப்பரிகையில் பஞ்சனை மெத்தையில் படுத்து உறங்க வேண்டிய தாங்கள் இந்த ஆண்டி மடத்து திண்ணையில் அனாதை பரதேசியைப் போல் படுத்து உறங்குவதா? அந்த எண்ணத்தையே என்னால் சகிக்க முடியவில்லையே என்றான் குண்டோதரன். குண்டோதரா, இத்தனை நேரமும் ஆயனரோடு விவாதம் செய்து ஒருவாறு முடிந்தது. நீயும் அதே பாட்டை பாட ஆரம்பித்து விட்டாயா என்றார் மாமல்லர். குண்டோதரன் ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அதற்கு இடம் கொடாமல் மாமல்லர் மறுபடியும் கூறினார். என் தந்தை அப்படி என்னை அரண்மனை உப்பரிகையிலேயே எப்போதும் படுக்க வைத்து வளர்க்கவில்லை குண்டோதரா. பஞ்சனை மெத்தையில் பரப்பிய முல்லை புஷ்பங்களின் மீது படுத்தும் எனக்கு பழக்கமுண்டு. நடுக்காட்டிலே மரத்தின் வேரை தலையணையாய்க் கொண்டு தரையில் படுத்தும் எனக்கு பழக்கமுண்டு. இந்த மடத்து திண்ணை வளவளவென்று தேய்ந்து எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது என்றார் மாமல்லர். பிரபு, தாங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள். எனக்கோ வேதனையாயிருக்கிறது. இந்த கஷ்டம் தங்களுக்கு என்னால் வந்ததுதானே என்பதை எண்ணும்போது என் மனம் பதைக்கிறது. நான் மட்டும் ஒரு வார்த்தை இந்த ஊர்வாசிகளிடம் தாங்கள் இன்னார் என்பது பற்றி சொல்லியிருந்தால். குண்டோதரா, பிசகான காரியம் செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுபவர்களை நான் கண்டதுண்டு. நல்ல காரியம், புத்திசாலித்தனமான காரியம் செய்ததற்காக வருத்தப்படுகிறவர்களை நான் பார்த்ததில்லை. இப்போது உன்னைத்தான் பார்க்கிறேன். நான் சக்கரவர்த்தி குமாரன் என்பது தெரியாதபடி ஜனங்களுடன் கலந்து பழகும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று எவ்வளவோ ஆவல் கொண்டிருந்தேன். அந்த ஆவல் இப்போது உன்னால் நிறைவேறுகிறது. ஆஹா, சிவகாமியின் நடனக்கலையின் புகழ் எவ்வளவு தூரம் பரவியிருக்கிறது என்பதை இன்று தெரிந்து கொண்டதில் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பிரபு, சிவகாமி தேவியின் நடனக்கலையின் புகழ் மட்டும் இங்கே பரவியிருக்கவில்லை. புள்ளலூர் போரின் கீர்த்தியும் இந்த கிராமம் வரையில் வந்து எட்டியிருக்கிறது. மெய்யாகவா குண்டோதரா? ஆம் பிரபு. அந்த சண்டையிலே குமார சக்கரவர்த்தி நிகழ்த்திய மகத்தான வீர சாகச செயல்களைப் பற்றியும் இங்கேயெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதையெல்லாம் பற்றி சவிஸ்தாரமாக சொல்ல வேண்டுமென்று கிராமவாசிகள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ராத்திரி சாவகாசமாய் சொல்லுவதாக வாக்களித்திருக்கிறேன். இப்போது கோவில் பிரகாரத்திலே அவர்கள் கூடியிருப்பார்கள். நீங்களும் வருகிறீர்களா என்று குண்டோதரன் கேட்டான். வருகிறேன். ஆனால் நீ ஏதாவது விஷமம் செய்து என்னை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்றார் மாமல்லர். கோயில் பிரகாரத்தில் நந்தி மேடையின் படிக்கட்டில் குண்டோதரனும் மாமல்லரும் உட்கார்ந்திருந்தார்கள். நந்தி மேடை, பலிபீடம் இவற்றைச் சுற்றி பிரகாரத்தில் செங்கல் சுண்ணாம்பினால் தளவரிசை போடப்பட்டிருந்தது. அந்த சுத்தமான தளத்தில் கிராமவாசிகள் பலர் உட்கார்ந்திருந்தார்கள். புள்ளலூர் சண்டையை பற்றி அவர்களிடம் குண்டோதரன் சண்ட பிரசண்டனமாக வர்ணனை செய்தான். அந்த சண்டையிலே முக்கியமாக குமார சக்கரவர்த்தி மாமல்லர் காட்டிய தீர சாகசங்களைப் பற்றி உற்சாகமாக விவரித்தான். மாமல்லர் எப்படி போர் செய்தார் தெரியுமா? இந்த கணம் பார்த்தால் இங்கே இருப்பார், மறுகணம் பார்த்தால் அதோ அந்த மதில் சுவருக்கு அப்பால் இருப்பார். அந்த பெரிய போர்க்களத்திலே மாமல்லர் எங்கே போரிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை எந்த நேரத்திலும் கண்டுபிடித்து விடலாம். மகாவிஷ்ணுவின் சக்ராயுதத்தைப் போல் எங்கே ஒரு ஜொலிக்கும் வாள் அதிக வேகமாக சுழன்று எதிரிகளின் தலையை வெட்டி குவித்து கொண்டிருக்கிறதோ அங்கே மாமல்லர் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி மின்னல் வேகத்தில் வாளைச் சுழற்றி பகைவர்களை கதாகதம் செய்யக்கூடிய வீராதி வீரர் வேறு யார்? மாமல்லருடைய வாளிலே அன்றைக்கு யமனே வந்து உட்கார்ந்திருந்தான். அவ்வளவு சக்கராகாரமாக சுழன்று வாளை வீசியபோது 1, 10, 1000 என்று எதிரிகள் உயிரற்று வீழ்ந்தார்கள். ஆஹா, அபிமன்யு செய்த யுத்தம் மாதிரி அல்லவா இருக்கிறது என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார். அந்த ஊரிலும் சில காலமாக மகாபாரதம் வாசிக்கப்பட்டு வந்தது. அதனால் எல்லாரும் அர்ச்சுனன், அபிமன்யு நினைவாகவே இருந்தார்கள். குண்டோதரன் கூறினான். ஆம், மாமல்லர் அன்று அபிமன்யு மாதிரிதான் போர் புரிந்தார். ஆனால் ஒரு வித்தியாசம். அபிமன்யு போர்க்களத்தில் மாண்டு போனான். புள்ளலூர் சண்டையிலோ மாமல்லரின் வாளுக்கு முன்னால் நிற்க முடியாமல் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினார்கள். எல்லோருக்கும் முன்னால் ஓட்டம் பிடித்தவன் கங்க நாட்டு அரசன் துர்விநீதன் தான். துர்விநீதன் எந்த பக்கம் ஓடினானோ என்று ஒரு கிராமவாசி கேட்டான். தெற்கு நோக்கி ஓடி வந்ததாகத்தான் கேள்வி.
தென்பெண்ணை நதி வரையில் அவனை பின்தொடர்ந்து மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் வந்ததாக கூட கேள்வி என்று சொல்லி வந்த குண்டோதரன் மாமல்லர் பக்கம் திரும்பி பார்த்து, "ஏனையா என் கையை கிள்ளுகிறீர்?" என்றான். மாமல்லரின் கண்களில் கோபக்குறி காணப்பட்டது. இதற்குள் கூட்டத்தில் இன்னொருவர், "ஆமாம், இந்த விவரமெல்லாம் உனக்கு எப்படி அப்பா தெரிந்தது? ஆயனரின் சீடனுக்கு போர்க்களத்தில் என்ன வேலை?" என்று கேட்டார். "நல்ல கேள்விதான். உன்னிடம் உண்மையைச் சொல்லாமல் முடியாது போலிருக்கிறதே" என்று சொல்லிக்கொண்டே குண்டோதரன் எழுந்து மாமல்லரிடமிருந்து சற்று அப்பால் போய் நின்றான். "இதோ இருக்கிறாரே என் பக்கத்தில், இவர்தான். ஏனையா, இப்படி என்னை உறுத்துப் பார்க்கிறீர்? இவர்தான் உண்மையில் ஆயனருடைய உத்தம சிஷ்யர். நான் பல்லவ சைனியத்தைச் சேர்ந்தவன். துர்வினிதனை தொடர்ந்து வந்த மாமல்லருடன் நானும் வந்தேன். வழியில் என் குதிரையின் கால் ஒடிந்து விழுந்து விட்டபடியால் பின்தங்கி விட்டேன். பிறகு வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டு இவர்களுடைய தெப்பத்தில் ஏறி உயிர் தப்பினேன்." உடனே கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவரையொருவர் விழாவிலே விரலால் சீண்டியும் வேறு விதமாக கவனத்தை இழுத்தும் காதோடு ரகசியம் பேசிக் கொண்டார்கள். குண்டோதரன் ஆயனரின் சிஷ்யனாக இருக்க முடியாது என்று அவர்களில் பலர் முன்னாடியே ஊகித்ததாக சொல்லிக் கொண்டார்கள். மாமல்லரும் ஒருவேளை இந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கலாமோ என்று ஒருவர் கூறினார். "அதை நினைத்தால் எனக்கு ரொம்பவும் கவலையாயிருக்கிறது" என்றான் குண்டோதரன். "ஒருவேளை இங்கேயே அவரும் வந்து ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம்" என்று இன்னொருவர் சொன்னார். "ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம்" என்றான் குண்டோதரன். அத்தியாயம் 35. கல்வரோ நீர். மறுநாள் மாலை நேரத்தில் மண்டபத்து கிராமத்து சிவன் கோவில் கண்கொள்ளா காட்சியளித்துக் கொண்டிருந்தது. கோயிலின் முன் கோபுர வாசலை பசுமையான வாழை மரங்களும் மகர தோரணங்களும் திரைச்சீலைகளும் அலங்கரித்தன. உள்ளே அர்த்த மண்டபத்தையும் வெளி கோபுரத்தையும் சேர்த்து பிரகாரத்தில் விஸ்தாரமான பந்தல் போட்டிருந்தார்கள். பந்தல் முனைகளில் வரிசை வரிசையாக தந்த வர்ணமுள்ள இளந்தென்னங்குருத்து தோரணங்களும் அவற்றின் இடையிடையே செந்தாமரை மொட்டுக்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த நாளில் தமிழ்நாட்டில் நீர் வளமுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் தாமரை குளம் உண்டு. குளத்திலே தண்ணீர் இருப்பதே தெரியாத வண்ணம் தாமரை இலைகளும் மலர்களும் மொட்டுக்களும் நிறைந்திருக்கும். எனவே கோயில் விக்கிரகங்களுக்கு வேறு அபூர்வ புஷ்பங்களை சாத்திவிட்டு தாமரை மொட்டுக்களையும் மலர்களையும் கோயிலின் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துவார்கள். இவ்விதம் அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் அஸ்தமிப்பதற்கு முன்னால் ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து கூடிவிட்டார்கள். ஸ்திரீகள், குழந்தைகள் ஒருவரும் மிச்சமில்லாமல் வந்து அவரவர்களும் போட்டியிட்டு முன்னால் இடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்தார்கள். சூரியன் அஸ்தமித்ததும் நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆலயம் ஒளிமயமாக விளங்கிற்று. அதே சமயத்தில் சிவகாமி தேவியின் திவ்ய நடனத்தை பார்ப்பதற்காகவே விஜயம் செய்கிறவனைப் போல பூரணச்சந்திரனும் உதயமானான். ஆயனரும் சிவகாமியும் கோயிலின் கோபுர வாசலுக்குள்ளே பிரவேசித்ததும் கூட்டத்தில் கலகலப்பு உண்டாயிற்று. பந்தலுக்கு தென்புறத்தில் அமைந்திருந்த அரங்க மேடையில் வந்து சிவகாமி நின்றதும் கூட்டத்தில் நிசப்தம். ஸ்திரீகளும் பேச்சை நிறுத்தினார்கள். அழுத குழந்தைகளும் வாய் மூடின. அந்த மண்டபப்பட்டு கிராமத்துச் ஜனங்கள் அதுவரையில் அம்மாதிரி கண் கூசும்படியான திவ்ய சௌந்தரியத்தை கண்டதில்லை. சிவகாமியின் நடன அலங்காரமும் அணிகலன்களும் அவளுடைய முகத்தில் அப்போது பிரகாசித்த தெய்வீகக் கலையும் கிளர்ச்சியும் பார்த்தவர்களை திகைக்கச் செய்தன. ஆரம்ப திகைப்பு ஒருவாறு மாறியதும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வியப்பை தெரிவித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவலோகத்து நடன மாதர்களான ரம்பை, ஊர்வசி முதலியவர்கள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றார் ஒருவர். "ஒரு நாளும் இல்லை, அவர்கள் இவ்வளவு அழகாக ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது" என்றார் இன்னொருவர். "இந்த பெண்ணுடனே அந்த தேவலோக கன்னியரை ஒப்பிடுவது பிசகு. தில்லையம்பலத்தில் நடராஜ பெருமானுக்கு போட்டியாக நடனமாடிய சிவகாமி தேவியேதான் இப்படி அவதாரமெடுத்து வந்திருக்கிறாள்" என்று ஒரு பக்தர் கூறினார். "இல்லாமலா நாவுக்கரசர் பெருமான் அவ்வளவு பாராட்டினார்" என்று இன்னொரு பக்தர் பரவசமாக சொன்னார். பளிச்சென்று சொல்லி வைத்தாற்போல் சபையிலே மறுபடியும் பரிபூரண நிசப்தம் ஏற்பட்டது. சிவகாமி நடனமாட ஆரம்பித்து விட்டாள். ஆயனரின் கரத்தாளத்துக்கும் அவர் பாடிய ஸ்வர ஜதிகளுக்கும் இணங்க சிவகாமி ஆடினாள். உள்ளூர் மத்தள வித்வான் ஒருவர் வாணாளில் என்றும் அறியாத உற்சாகத்துடன் மத்தளம் வாசித்தார். கும் கும் என்ற மத்தள சத்தத்தோடு கலந்து பாத சதங்கை ஒலி கல் கல் என்று சப்திக்க சிவகாமி நிறுத்தமாடினாள். அந்த நிறுத்தத்தில் மின்னலின் விரைவு காணப்பட்டது. மான்குட்டியின் துள்ளல் தோன்றியது.
கான மயிலின் சாயல் விளங்கியது. சில சமயம் சிவகாமி பூமியிலே நின்று ஆடினாள். சில சமயம் வானமண்டலத்துக்குச் சென்று வெண்மதியின் கிரணங்களில் ஆடினாள். சில சமயம் நட்சத்திர மண்டலத்துக்கே சென்று விண்மீன்கள் மத்தியில் பம்பரம் போல் சுழன்று ஆடினாள். சிவகாமி அவ்விதம் சுழன்றாடியபோது பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் சுழன்றன. அரங்க மேடையும் அகல் விளக்குகளும் சுழன்றன. கோயில் சுழன்றது. கோபுரங்கள் சுழன்றன. தூங்கானை மாடத்து தங்க ஸ்தூபி சுழன்றது. வானமும் பூமியும் கீழ் மேலாக சுழன்றன. சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் சுழன்று சுழன்று வந்தன. இவ்விதம் வெவ்வேறு கால பிரமாணங்களில் வெவ்வேறு ஜதிகளில் விதவிதமான நிறுத்த வகைகளை ஆடி சபையோரை கிறுகிறுக்க அடித்த பிறகு சிவகாமி சிறிது நேரம் சிரமப் பரிகாரம் செய்து கொள்வதற்காக மேடைக்கு பின்புறம் சென்றாள். அப்போது சபையில் பிரமாதமான ஆரவாரம் எழுந்தது. ஆயனரின் அரண்ய வீட்டில் 8 மாதம் இருந்தும் சிவகாமியின் நடனத்தை பார்த்தறியாதவனான குண்டோதரனும் மற்ற சபையினரைப் போலவே பரவசமடைந்து போயிருந்தான். நடனம் நின்ற பிறகும் அவன் தன்னை மறந்த நிலையிலேயே இருந்தபடியால் பக்கத்தில் இருந்த மாமல்லரை பார்த்து, பிரபு என்று ஆரம்பித்தான். மாமல்லரும் சிவகாமியின் நடனத்தில் பூரணமாய் ஈடுபட்டிருந்தாராயினும் அவர் தம்மையும் தமது சுற்றுப்புறத்தையும் மறந்துவிடவில்லை. எனவே குண்டோதரன் பிரபு என்றதும் அவர் அவனை ஒரு குலுக்கு குலுக்கினார். அதற்குள் பக்கத்தில் இருந்த 5, 6 பேரின் கவனமும் குண்டோதரனின் மேல் விழுந்திருந்தது. மாமல்லரின் குலுக்கலினால் தனது நினைவு அடைந்த குண்டோதரன் சுவாமி சந்நிதியை நோக்கி, பிரபு, இந்த தெய்வீக நடனம் உனக்குத்தான் பிரீதி என்று பக்தி பரவசம் ததும்பிய குரலில் கூறி முடித்தான். சந்தேகம் என்ன, இறைவனுக்குத்தான் பிரீதி என்று பக்கத்தில் இருந்தவர்களும் ஆமோதித்தார்கள். சிவகாமி மீண்டும் அரங்க மேடைக்கு வந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள். திருநாவுக்கரசர் பெருமானின் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் என்னும் பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடித்தபோது சபையோர் சாக்சாத் சிவபெருமானையே நேருக்கு நேர் தரிசித்தவர்களைப் போல் ஆனந்த வாரிதியில் மூழ்கினார்கள். பின்னர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்னும் திருப்பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக சிவகாமி பின்வரும் பாடலைப் பாடி அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள். வெள்ள நீர்ச் சடையனார் தாம் வினவுவார் போல வந்தென் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்குநான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்னக் கலந்துதான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிலம் பிறையனாரே. ஓர் அறியாப் பெண்ணின் உள்ளமாகிய இல்லத்தினுள்ளே வெள்ள நீர்ச் சடையனராகிய சிவபெருமான் ஏதோ விசாரிக்க வருகிறவர் போல வந்து பிரவேசிக்கிறார். தூங்கிக் கொண்டிருந்த பெண் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாள். கண்ணை கசக்கிக் கொண்டு பார்க்கிறாள். யாரோ முன்பின் அறியாதவர் எதிரில் நிற்பதைக் கண்டு, ஐயோ, இப்படிச் சொல்லாமல் கொள்ளாமல் என் உள்ளத்திலே புகுந்த நீர் யார்? கள்ளரா? என்று வினவுகிறாள். அப்போது வந்தவர் கண்ணோடு கண் கலக்கும்படி அந்த பெண்ணை உற்றுப் பார்க்கிறார். பார்த்துவிட்டு நகை செய்கிறார். அந்த நகைப்போடு கலந்த நானா கள்ளன்? கள்ளத்தனம் என்பதே அறியாத வெள்ளை மனத்தவனாயிற்றே. அதற்கு அறிகுறியாக என் மேலேயும் வெந்நீர் பூசியிருக்கிறேன், தெரியவில்லையா? என்கிறார். வானத்திலே விளங்கிய இளம் பிறையை திருடி தம் சிரசிலே அணிந்து கொண்ட பெருமான்தான் இப்படி ஒன்றும் தெரியாதவர் போல் நடந்தார். ஆஹா, அந்த இளம் பிறையின் அழகைச் சொல்வேனா? அவருடைய கள்ளத்தனத்தைச் சொல்வேனா? கள்ளமற்றவர் போல் அவர் நடித்த நடிப்பைச் சொல்வேனா? மேற்கூறிய இவ்வளவு உள்ளப்பாடுகளும் வெளியாகும்படியாக சிவகாமி தன் முக பாவங்களினாலும் அங்கங்களின் சைகைகளினாலும் கை விரல்களின் முத்திரையினாலும் உணர்ச்சியோடு கலந்து அற்புதமாக அபிநயம் பிடித்தாள். பாடலும் அபிநயமும் சபையோருக்கு எல்லையற்ற குதூகலத்தை அளித்து பலமுறை ஆகாகாரத்தை வருவித்தன. ஆனாலும் சபையோர்கள் திருப்தி அடைந்தவர்களாக காணவில்லை. அவர்களில் ஒருவர் துணிந்து எழுந்து அரங்க மேடைக்குச் சென்று ஆயனர் காதோடு ஏதோ சொன்னார். அது சிவகாமியின் செவியிலும் விழுந்தது. சிவகாமி சிறிது தயக்கத்துடனேயே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று பாடிக்கொண்டு அபிநயம் பிடிக்க ஆரம்பித்தாள். எவ்வளவோ திறமையுடனே விதவிதமான உள்ளப்பாடுகள் அற்புதமாக வெளியாகும்படி அபிநயம் பிடித்தாள். பாட்டும் அபிநயமும் முடியும் தருவாயில் சபையிலே பலருக்கு ஆவேசம் வந்துவிட்டது. ஒரு வயது சென்ற கிழவர் எழுந்து நின்று, நடராஜா, நடராஜா, நர்த்தன சுந்தர நடராஜா என்று பாடிக்கொண்டே ஒரு காலை தூக்கிய வண்ணம் சபையிலே நடனமாடத் தொடங்கிவிட்டார். இம்மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இதுவரையில் யாரும் பார்த்ததில்லை, இனிமேல் பார்க்கப் போவதுமில்லை என்று சபையோர் ஒருவருக்கொருவர் கூறி மகிழ்ந்தார்கள்.
ஆனால் இன்று அந்த பாடலுக்கு அபிநயம் காஞ்சியில் நாவுக்கரசர் பெருமான் சந்நிதியில் அமைந்தது போல் அவ்வளவு உணர்ச்சியுடன் அமையவில்லை என்று 3 பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. அந்த மூவர் ஆயனர், மாமல்லர், சிவகாமி ஆகியவர்கள்தான். சிவகாமி இன்றைக்கு அபிநயத்தின் முடிவில் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்துவிடவும் இல்லை. அத்தியாயம் 36. புதிய பிறப்பு. மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த 3ஆம் நாள் சாயங்காலம் ஆயனர், சிவகாமி, மாமல்லர் ஆகிய மூவரும் கிராமத்துக்கு வெளியே உலாவி வர கிளம்பினார்கள். பாறையில் படகு மோதி அவர்கள் நீரில் மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வெள்ளம் இன்றைக்கு ரொம்பவும் வடிந்து போயிருந்தது. அன்று தண்ணீரில் மூழ்கியிருந்த இடங்களில் இன்று நீர் வடிந்து பாறைகள் நன்றாய் தெரிந்தன. கரையோரத்து மரங்கள் அன்று பாதிக்கு மேலே வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இன்றைக்கு அதே மரங்களின் வேரின் மீது தண்ணீர் சலசலவென்று அரித்தோடி கொண்டிருந்தது. பாறை பிரதேசமாதலால் வெள்ளத்திற்கு பிறகு இடங்கள் வெகு சுத்தமாயிருந்தன. அந்த பாறைகளை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பதில் ஆயனர் அடங்காத ஆர்வம் கொண்டவராயிருந்தார். அந்த பாறையை இன்னின்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம், இன்னின்ன சிற்ப வடிவங்களாக செய்யலாம் என்று அவர் உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. சிவகாமியும் மாமல்லருமோ மகிழ மரத்தடியில் பாறையின் மீது உட்கார்ந்து மௌனம் சாதிப்பதில் அடங்காத பிரியம் கொண்டவர்களாக தோன்றினார்கள். பகலும் இரவும் மயங்கிக் கலந்திருந்த அந்த நேரத்தில் ஆயனர் அரைமனதாக, "போகலாமா சிவகாமி?" என்று கேட்டார். "அப்பா, இன்றைக்கு இருட்டி 2 நாழிகைக்குப் பிறகு சந்திரோதயம் ஆகுமல்லவா, அதை பார்த்துவிட்டு போகலாமே" என்றாள் சிவகாமி. "அதற்கென்ன, அப்படியே செய்யலாம்" என்று ஆயனர் அவர்களுக்கு அருகில் தாமும் உட்கார்ந்தார். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. "இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனம் வராதென்று தோன்றுகிறது" என்றார் ஆயனர். "இந்த ஊர் அதிர்ஷ்டம் செய்த ஊர். கிராமவாசிகள் சொன்னார்களே, அது உண்மைதான்" என்றார் மாமல்லர். "ஏனப்பா, அவ்வளவு தூரம் இந்த ஊர் உங்களுக்கு பிடித்து விட்டதின் காரணம் என்ன?" என்று சிவகாமி கேட்டாள். "இந்த பாறைகளை பார்க்கும்போது எனக்கு ஆசையாயிருக்கிறது. திவ்யமான கோயில்கள் அமைப்பதற்கு கை ஊறுகிறது." "இன்னும் எத்தனையோ ஊர்களிலேயும் பாறைகள் இருக்கின்றன" என்றாள் சிவகாமி. "இந்த கிராமத்து வாசிகள் நல்ல ரசிகர்கள். நேற்று உன் நடனத்தை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள்." "ஐயா, காஞ்சியில் ரசிகர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா?" என்று மாமல்லர் பொய்க்கோபத்துடன் கேட்டார். "மகேந்திர பல்லவரும் அவருடைய திருக்குமாரரும் இருக்கும் காஞ்சியில் ரசிகர்கள் இல்லாமற் போய் விடுவார்களா? அந்த எண்ணத்துடன் நான் சொல்லவில்லை. எங்கேயே எங்கேயோ போகலாம் என்று யாத்திரை கிளம்பியவர்களை கடவுளே பார்த்து இந்த ஊரில் கொண்டு விட்டிருக்கிறார். நாங்கள் இங்கேயே இருப்பதுதான் இறைவனுடைய சித்தம் என்று தோன்றுகிறது." "அப்பா, நாகநந்தி பிக்ஷு வெள்ளம் வந்த இரவு போனாரே, அவர் என்ன ஆகியிருப்பார்?" என்று சிவகாமி கேட்டாள். "ஐயோ பாவம், என்ன ஆனாரோ தெரியவில்லை. அந்த வயோதிக பிக்ஷுவின் கதியும் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை." அப்போது மாமல்லர் தம்முடன் வந்த சைனியத்தின் கதி என்ன ஆயிற்றோ என்று நினைத்தார். குண்டோதரன் படகு சம்பாதித்துக் கொண்டு வருவதாகச் சொல்லிவிட்டு காலையிலேயே போனவன் இன்னும் ஏன் திரும்பி வரவில்லை? சற்று நேரத்துக்கெல்லாம் கீழ் அடிவானத்தில் ஏறக்குறைய வட்ட வடிவமான சந்திரன் உதயமானான். அவனுடைய கிரணங்களினால் வெண்ணிறம் பெற்ற வெள்ளப்பரப்பு தேவர்கள் அமுதத்திற்காக கடைந்த பாற்கடலைப் போல் ஜொலித்தது. வெள்ளத்திலிருந்து சந்திரன் மேலே கிளம்பியது. அந்த பாற்கடலிலிருந்து அமுதம் நிறைந்த தங்கக் கலசம் எழுந்தது போல் இருந்தது. சிறிது நேரம் சந்திரோதயத்தின் அழகைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு ஆயனருக்கு இருப்பு கொள்ளவில்லை. "நிலா வெளிச்சத்தில் ஒரு தடவை இந்த பாறைகளை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு போனார். மாமல்லரும் சிவகாமியும் வெகுநேரம் மௌனமாய் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய இரு கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்தரங்கம் பேசிக் கொண்டிருந்தன. அவர்களை சுற்றி வெளியிலே மகிழம் பூவின் நறுமணம் நிறைந்து மூச்சு திணறும்படி செய்தது. அவர்களுடைய உள்ளங்களிலே இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சு திணறும்படி செய்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர்களுக்கு கீழே இருந்த பூமி லேசாக நழுவி அவர்களை அந்தரத்தில் விட்டுச் சென்றது. அவர்களுடைய தலைக்கு மேலே வானமானது சந்திர மண்டலம் நட்சத்திரங்களுடன் திடீரென்று மறைந்துவிட்டது. எங்கேயோ 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 எல்லையில்லாத வெள்ளத்தில் மிதந்து மிதந்து அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அவ்விதம் அவர்கள் செய்த ஆனந்த யாத்திரை ஒரு கண நேரமா அல்லது நீண்ட பல யுகங்களா என்பது தெரியாதபடி காலாதீத நிலையை அடைந்து மேலே, இன்னும் மேலே, அதற்கும் மேலே போய்க் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அமுதமளாவிய குளிர்ந்த இளங்காற்று வீச
மகிழ மரத்தின் கிளைகளில் சலசலப்பை உண்டு பண்ணியது. அந்த கிளைகளிலிருந்து மகிழம் பூக்கள் பொலபொலவென்று அவர்களுடைய தலைமேல் உதிர்ந்தன. இருவரும் தடால் என்று பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மண்டபப்பட்டு கிராமத்துப் பாறையின் மேல் மகிழ மரத்தினடியில் தாங்கள் உட்கார்ந்திருப்பதைக் கண்டார்கள். சிவகாமி, என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாய் என்று மாமல்லர் கேட்டபோது வெகு 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 தூரத்திலிருந்து அவருடைய குரல் கேட்பது போல் இருந்தது. பிரபு, கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், விழுந்து விடுவேன் போலிருக்கிறது என்றாள் சிவகாமி. ஏன் சிவகாமி, உன் உடம்பு எப்படி நடுங்குகிறது? குளிர்காற்றினாலா என்று மாமல்லர் கேட்டார். இல்லை பிரபு, குளிரில்லை, என் உடம்பு கொதிக்கிறதை பாருங்கள் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பின் ஏன் இவ்விதம் நடுங்குகிறாய்? ஏதோ பயமாயிருக்கிறது. நான் உயிரோடுதான் இருக்கிறேனா? இது என்ன கேள்வி? உயிரோடு இல்லாவிட்டால் எப்படி என்னுடன் பேச முடியும்? சற்று முன்னால் எனக்கு எங்கேயோ வான மார்க்கத்தில் பிரயாணம் போவது போல் தோன்றியது. சத்தமில்லாமல் ஒரு தெய்வீக சங்கீதம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது. அதன் தாளத்துக்கு இணங்க என் ஆத்மா நடனமாடிக்கொண்டு மேலுலகம் சென்றது. அதெல்லாம் பிரமைதானே? உண்மையாக நான் இறந்து போய்விடவில்லையே. ஆம் சிவகாமி, ஒரு விதத்தில் நாம் இருவருமே இறந்துவிட்டோம். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இருவருக்கும் இது புனர்ஜென்மம்தான். 3 நாளைக்கு முன்னால் நாம் இந்த கிராமத்துக்கு வந்தபோது தனித்தனி உயிருடனும் உள்ளத்துடனும் இருந்தோம். இன்று அந்தச் சிவகாமி இல்லை நீ. நானும் அந்த நரசிம்மவர்மன் இல்லை. என் உயிரிலும் உள்ளத்திலும் நீ கலந்திருக்கிறாய். அப்படியே உன் உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து போயிருக்கிறேன். ஆகையால் நாம் இருவரும் மரணமடைந்து மறுபிறப்பும் அடைந்து விட்டோம். எல்லாம் 3 நாளில். நிஜமாக 3 நாள் தானா? என்னால் நம்ப முடியவில்லை. எத்தனையோ நீண்ட காலம் மாதிரி தோன்றுகிறது. அதுவும் உண்மையே. இந்த 3 நாள் வெறும் 3 நாள் அல்ல. இதற்கு முன் எத்தனையோ ஜென்மங்களில் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்கிறோம், காதலித்திருக்கிறோம், பிரிந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். அவ்வளவு அனுபவங்களையும் இந்த 3 தினங்களில் திரும்ப அனுபவித்தோம். இதோடு எல்லாம் முடிந்து போய்விட்டதா? எப்படி முடிந்துவிடும்? பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த உறவு இந்த ஜென்மத்தோடு மட்டும் எப்படி முடியும்? வருகிற ஜென்மங்களைப் பற்றி நான் கேட்கவில்லை. இந்த ஜென்மத்தைப் பற்றிதான் கேட்கிறேன். இந்த ஜென்மத்தில் எப்போதும் இப்படியே இருக்குமா? எது எப்படி இருக்குமா என்று கேட்கிறாய்? உங்களுடைய அன்பைத்தான் கேட்கிறேன். மாமல்லர் தமக்கு அருகில் பாறையில் உதிர்ந்து கிடந்த மகிழம் பூக்களை திரட்டி சிவகாமியின் கையில் வைத்தார். சிவகாமி, என்னுடைய அன்பு மல்லிகை முல்லை மலர்களைப் போல் இன்றைக்கு மனத்தை வாரி வீசிவிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மனம் இழந்து போவதன்று. என் அன்பு மகிழம்பூவை ஒத்தது. நாள ஆக ஆக அதன் மனம் அதிகமாகும். வாடினாலும் காய்ந்து உலர்ந்தாலும் அதன் மனம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அன்றைக்கு தாமரை குளக்கரையில் என்னிடம் வாக்குறுதி கேட்டாயே, ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த வாக்குறுதியை இப்போது கோருகிறாயா? வேண்டாம் பிரபு, வாக்குறுதி வேண்டாம். தங்களுடைய மன்னிப்புதான் வேண்டும். எதற்கு மன்னிப்பு? என்றார் மாமல்லர். தங்களைப் பற்றி சந்தேகம் கொண்டதற்குத்தான். தங்களைப் பற்றி ஒரு துஷ்ட நாகம் கூறிய விஷங்கலந்த மொழிகளை நம்பியதற்காகத்தான் என்றாள் சிவகாமி. அப்போது லேசாக சரசரவென்ற சத்தம் சமீபத்தில் கேட்கவே சிவகாமி மிரண்டு போய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். மரக்கிளைகளின் நிழலிலும் நிலா வெளிச்சமும் மாறி மாறி தரையில் படிந்திருந்த இடத்தில் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ அப்பா, பாம்பு என்று சிவகாமி அலறிக்கொண்டு எழுந்தாள். மாமல்லரும் குதித்து எழுந்து சிவகாமியை ஆதரவுடன் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார். பயப்படாதே சிவகாமி, நான் இருக்கும்போது என்ன பயம் என்றார். அத்தியாயம் 37. தியாகப் போட்டி. சிவகாமியின் அலறலை கேட்ட சர்ப்பம் சற்று நேரம் திகைத்து நின்றது. பிறகு தன் வழி போய்விட்டது. தூரத்தில் பாறைகளுக்கு அப்பால் இருந்து, சிவகாமி, என்னை கூப்பிட்டாயா என்று ஆயனரின் குரல் கேட்டது. இல்லையப்பா என்று சிவகாமி உரத்த குரலில் கூறினாள். இந்த 2 வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் உண்டாக்கின என்பதை சிவகாமி அவருடைய கரங்களின் ஸ்பரிசத்தினால் உணர்ந்தாள். இருவரும் மரத்தடியிலிருந்து சற்று அப்பால் சென்று பட்டப்பகல் போல் வெளிச்சமாயிருந்த பாறையின் மீது உட்கார்ந்தனர். மன்னிப்பு கேட்பதாகச் சொன்னாயே சிவகாமி, எதற்காக என்று மாமல்லர் கேட்டார். தங்களைப் பற்றி பொல்லாத வசைமொழிகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததற்காக, அம்மொழிகளை நம்பியதற்காக. இவ்வளவுதானே, மன்னித்து விட்டேன். அப்படி யார் என்னைப் பற்றி என்ன கூறினார்கள்?
நாகநந்தி என்னும் புக்த பிக்ஷுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அவர்தான் தங்களை பயம் கொள்ளி பல்லவன் என்றார். தாங்கள் போர்க்களத்துக்கு போக பயந்து கொண்டு காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாக கூறினார். இன்னும் என்னெல்லாமோ சொன்னார். சிவகாமி கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர், இதற்காக நாகநந்தியின் மேல் எனக்கு கோபமில்லை. என் தந்தையின் பேரில்தான் கோபம். ராஜ்யத்தை தேடி மகா யுத்தம் வந்திருக்கும் போது நான் கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் பயம் கொள்ளி என்று ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டார்கள்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்பினாயா சிவகாமி? என்றார். ஆம் பிரபு, நம்பினேன். தங்களை பிரிந்ததிலிருந்து என் மன வேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்பினேன். இவ்வளவு மட்டமான மனுஷரின் காதல் இல்லாமற் போனால்தான் என்ன என்று எண்ணுவதில் ஓர் ஆறுதல் உண்டாயிற்று. ஆனாலும் என் வெளிமனம் அப்படி நம்பியதே தவிர என் உள் நெஞ்சம் இதெல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. மாமல்லர் வீரபுருஷர். அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள் அல்ல. ஆகையால் அவரைப் பற்றித் தாழ்வாக எண்ணுகிறாய். இது உன் நீச குணம். என் உள் இதயம் எனக்கு இடித்துச் சொல்லிக் கொண்டிருந்தது பிரபு. என்னை மன்னிப்பீர்களா? சிவகாமி, உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை. அவ்வளவு மன வேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இனிமேல் என்னைப் பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்ப மாட்டாய் அல்லவா? என்று கேட்டார் மாமல்லர். ஒரு நாளும் நம்ப மாட்டேன். அந்த புக்த பிக்ஷுவை மறுபடி பார்க்க நேர்ந்தால் அவரை லேசில் விடப்போவதில்லை என்றாள் சிவகாமி. பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு, பிரபு, கூடு விட்டு கூடு பாயும் வித்தை என்று கதைகளில் சொல்கிறார்களே, அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தயக்கத்துடன் கேட்டாள். என்ன கேட்கிறாய் சிவகாமி? நம்பிக்கை உண்டா என்றால்? ஒரு உயிர் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போவது சாத்தியமாகுமா என்று கேட்டேன். அதாவது, ஒரு மனுஷர் பாம்பு உருவம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்குவதை மாமல்லர் கண்டார். உடனே அவளை ஆதரவோடு தன் அகன்ற மார்பிலே சேர்த்து அணைத்து கொண்டு, இதென்ன வீண் பீதி? மனுஷனாவது பாம்பு உருவங்கொள்வதாவது? அப்படி ஒருவன் பாம்பு உருவம் எடுத்து உன்னை தீண்ட வரும் பட்சத்தில் நான் கருடன் உருவம் கொண்டு வந்து அவனை சம்ஹரிப்பேன். அல்லது உன் எதிரே அவனுடைய விஷப்பல்லை பிடுங்கி எறிவேன். நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? என்றார். பிரபு, எப்போதும் தாங்கள் என் அருகில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்களா? இந்த ஏழை பெண்ணை காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு வேலை? உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜ்யலட்சுமி காத்து கொண்டிருக்கிறாளே என்றாள் சிவகாமி. சிவகாமி, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, ராஜ்யம் எக்கேடாவது கெடட்டும் என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன். உன்னை விட எனக்கு ராஜ்யம் பெரிதல்ல என்று மாமல்லர் கூறி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டாள். பிரபு, அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான். அப்படி உங்களை எனக்கே உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் எனக்கில்லை. விஸ்தாரமான சாம்ராஜ்யத்திற்கு உரிமை கொண்டவர் தாங்கள். வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சத்தின் சிம்மாசனத்துக்கு தனி உரிமை பூண்டவர். எத்தனையோ லட்சம் பிரஜைகள் தங்களுடைய தோல் வலியையும் வாள் வலியையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத பகைவர்களை விரட்டி அடித்து பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும் சார்ந்திருக்கிறது. அத்தகைய புஜங்கள் இன்று இந்த ஏழையை அணைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து சுகிர்தம். ஆனால் இந்த பாக்கியத்தினால் என் தலை திரும்பி போய்விடவில்லை. என் பகுத்தறிவை நான் இழந்து விடவில்லை. பல்லவர் குலம் விளங்க வந்த மாமல்லருடைய வலிமையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாப்பதற்காக மட்டும் உபயோகப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட மகா தியாகத்தை தங்களிடம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இந்த கிராமவாசிகள் புல்லலூர் சண்டையில் தாங்கள் நிகழ்த்திய வீரச் செயல்களைப் பற்றி உற்சாகமாக பேசுவது என் காதில் விழும்போது என் உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்கின்றன தெரியுமா? சிவகாமி, இந்த கிராமவாசிகள் உன்னுடைய நடனக்கலை திறனை பற்றி பாராட்டும் போது நானும் அப்படித்தான் பூரித்து போகிறேன். நினைத்து பார்த்தால் என்னுடைய சுயநலத்தை பற்றி எனக்கு வெட்கமாய் கூட இருக்கிறது. தங்களிடம் ஒரு சுயநலத்தையும் நான் காணவில்லையே பிரபு. நீ காணமாட்டாய் சிவகாமி. உன்னுடைய காதலாகிற பொன்னாடையினால் என்னை நீ போர்த்தி விட்டு பார்க்கிறாய். அதனால் என்னிடம் உள்ள குற்றங்குறைகளை நீ காண மாட்டாய். ஆனால் என்னுடைய சுயநலத்தை நான் நன்றாக உணர்கிறேன். இறைவன் உனக்கு அற்புதமான கலைச்செல்வத்தை அளித்திருக்கிறார். அதையெல்லாம் நான் எனக்கென்று ஆக்கிக் கொள்ள பார்க்கிறேன். என்னை போன்ற சுயநலக்காரன் யார்? உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது, கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என் தந்தை கூறுவதுண்டு. அதன் பொருள் நேற்று இந்த கிராமத்து கோயிலில் நீ நடனமாடிய போதுதான் எனக்கு தெரிந்தது. இறைவனுக்கு உரிய நிவேதனப் பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்துக்குச் செய்யும் அபச்சாரமாகாதா என்று கூட எண்ணமிட்டேன்.
சிவகாமி அப்போது எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள். அவளுடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களைத் தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டாள். பின்னர் அவர் எதிரில் அமர்ந்து கூறினாள், சுவாமி, என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரியதாயிருக்கும் பட்சத்தில் அந்த உரிமை பூண்ட இறைவன் தாங்கள்தான். அந்த நாளில் நான் ஆர்வத்துடன் என் தந்தையிடம் நடனக்கலையை பயின்றதன் காரணம், அடுத்த தடவை தாங்கள் வரும்போது தங்களுக்கு ஆடிக்காட்டி மகிழ்விக்க வேண்டும் என்னும் ஆசையே. எனது நடனக்கலை கனிந்து உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் தங்களுடைய காதலினால்தான். என்னை மறந்து ஆனந்த பரவச நிலையில் நான் ஆடும்போதெல்லாம் தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் என்னும் எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமாயிருக்கிறது. திருநாவுக்கரசர் பெருமானின் இனிய தீந்தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு நான் அபிநயம் பிடிக்கும்போது தங்களுடைய திரு உருவம்தான் என் அகக்கண் முன்னால் நிற்கிறது. தங்களால் கிடைத்த இந்த கலைச்செல்வத்தை வேறு ஒருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியதை இல்லை. நடனக்கலை தெய்வத்துக்கும் எட்டாத கலையாகவே இருக்கட்டும். தங்களைக் காட்டிலும் அது எனக்கு உயர்ந்ததல்ல. தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அந்த நடனக்கலையை இந்த நதி பிரவாகத்திலே விட்டுவிட்டு ஒரு முழுக்கு போட்டு விடுகிறேன். மடல் விரிந்த மாதுளை மொட்டு போன்ற சிவகாமியின் செவ்விதழ்களை மாமல்லர் தமது அகன்ற கரத்தினால் மூடினார். சிவகாமி, நீ இப்படியெல்லாம் சொல்லச் சொல்ல என் தர்ம சங்கடம்தான் அதிகமாகிறது. ஒரு நாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும் என்று எண்ணும்போது எனக்கு பகீர் என்கிறது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி அரங்க மேடையில் நின்று நடனமாடுவது என்பது நினைக்க முடியாத காரியமல்லவா? அதை எண்ணும்போதுதான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையின் சிற்பக்கலை சீடனாக இருந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அப்படியானால் இந்த 3 நாட்களைப் போல் நம் வாழ்நாள் முழுவதுமே ஆனந்தமாய் இருக்குமல்லவா? சாம்ராஜ்யம் என்னத்திற்கு? யுத்தமும் இரத்த வெள்ளமும் தான் என்னத்திற்கு? உண்மையாகவே சொல்லுகிறேன் சிவகாமி, நான் சக்கரவர்த்திக்குச் சொல்லி அனுப்பி விடுகிறேன். எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று. நானும் நீயும் உன் தந்தையுமாக படகில் ஏறிக்கொண்டு கிளம்புவோம். ரதியையும் சுகரையும் கூட அழைத்துக் கொள்வோம். எங்கேயாவது கடல் நடுவிலுள்ள தீவாந்தரத்துக்குப் போய்ச் சேர்வோம். அங்கே நமது வாணாளை ஆனந்தமாக கழிப்போம். என்ன சொல்கிறாய்? ஆகட்டும் என்று சொல்லு. ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்று அழுத்தந்திருத்தமாக கூறிவிட்டு சிவகாமி மேலும் சொன்னாள். கதைகளிலே காவியங்களிலே கேட்டிருக்கிறேன். வீரப்பெண்கள் நாயர்களுக்கு போர்க்களத்தில் துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள் என்று. தசரதருக்கு கைகேயியும் அர்ச்சுனருக்கு சுபத்திரையும் போர்க்களத்தில் ரதம் ஓட்டினார்கள் என்றும் படித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பாக்கியத்துக்கு நான் பிறக்கவில்லை. போர்க்களத்திற்கு என்னால் வர முடியாது. இரத்தத்தைக் கண்டால் நான் மூர்ச்சையடைந்து விடுவேன். ஆடவும் பாடவும் அலங்காரமாக கொலுவிருக்கவும் பிறந்த பேதை பெண் நான். ஆனால் தங்களையும் என்னைப் போல் ஆக்க உடன்பட மாட்டேன். சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யம் ஆளவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னாபின்னமும் செய்யவும் பிறந்த தங்களை கல்லுளி பிடித்து வேலை செய்ய விடமாட்டேன். வாளும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடலுக்கும் பாடலுக்கும் தாளம் போடும்படி விடமாட்டேன். சுவாமி, ராஜ்யம் என்னத்திற்கு, யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் இனிமேல் சொல்லாதீர்கள். அவ்விதமே தாங்கள் சொன்னால் இந்த பாவியின் காரணமாகத்தானே இப்படி தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எண்ணி பிராண தியாகம் செய்து கொள்வேன். சிவகாமி, கையில் கல்லுளி பிடித்து வேலை செய்யும் சிற்பியின் ரத்தம் மட்டும் உன் உடம்பில் ஓடவில்லை. பழந்தமிழ் நாட்டு வீரத் தாய்மார்களின் இரத்தமும் ஓடுகிறது. மணக்கோலம் பூண்ட மணவாளனை போர்க்களத்துக்கு மனமுவந்து அனுப்பிய வீரத் தமிழ் மங்கையின் இரும்பு நெஞ்சம் உன்னிடமும் இருக்கிறது. உண்மையில் வீர பத்தினி ஆவதற்குரியவள் நீதான். போர்க்களத்துக்கு என்னோடு வரவேண்டியதில்லை. ரத சாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இனி நான் எப்போது போர்க்களம் சென்றாலும் என்னுடைய நெஞ்சில் நீ இருந்து கொண்டிருப்பாய். சற்று முன் நீ கூறிய வீரமொழிகள் என் செவியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டிக் கொண்டிருக்கும். சுவாமி, வீர பல்லவ வம்சத்தில் பிறந்து 18 வயதிற்குள் தென்னாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணின் நினைவுதானா தீரமும் துணிச்சலும் ஊட்ட வேண்டும்? யுத்தத்திலே தாங்கள் எதிரிகளை சின்னாபின்னம் செய்து உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த ஏழை பெண்ணின் ஞாபகத்தில்தானா? கேவலம் ஒரு எட்டுக்கால் பூச்சியைக் கண்டு கத்தி கலங்குபவள் நான். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நமது குழந்தை பிராயத்தில் ஒரு நாள் நீங்களும் நானும் என் தந்தையின் சிலைகளுக்கு பின்னால் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து ஓ என்று அலறிவிட்டேன். நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து தேறுதல் கூறினீர்கள். என்ன என்ன என்று கேட்டீர்கள். நான் முதலில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அப்புறம் உண்மையைச் சொன்னேன். தாங்கள் நம்பவே இல்லை. கரப்பான் பூச்சிக்கு பயப்படுவதாவது
பொய்! என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வரச் செய்வதற்காகவே நீ இப்படி பாசாங்கு செய்தாய் என்றீர்கள். நிஜமாக நான் அப்போது பயப்பட்டேன். சற்று முன்னால் இங்கே பாம்பைக் கண்டபோது எனக்கு உண்மையில் பயமாய்த்தான் இருந்தது. பாருங்கள், இப்போது கூட என் உடம்பு நடுங்குவதை. மாமல்லர் மீண்டும் முன்போல் சிவகாமியை தனது வலிய புஜங்களினால் சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதென்ன அசட்டுத்தனம் சிவகாமி? ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று கேட்டார். ஏனோ தெரியவில்லை. சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம், இன்னதென்று தெரியாத விபத்து என்னை தேடி வந்து கொண்டு இருப்பதாக தோன்றுகிறது. சுவாமி, தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். என் தந்தையிடம் கூட அதை நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்லு சிவகாமி. காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்திலே நான் மூர்ச்சை அடைந்து விழுந்த அன்று எனக்கு பிரக்ஞை வந்ததும் தாங்கள் நயன பாஷையில் விடைபெற்றுக் கொண்டு போய்விட்டீர்கள். சற்று நேரம் கழித்து நானும் என் தந்தையும் வாகீச பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு கமலியின் வீட்டுக்கு கிளம்பினோம். அப்போது நாவுக்கரசர் என் தந்தையை பின்னால் நிறுத்தி சில வார்த்தைகளை மெல்லிய குரலில் கூறினார். உங்கள் பெண் மகா பாக்கியசாலி. உலகத்தில் இல்லாத தெய்வீக கலை அவளிடம் இருக்கிறது. ஆனால் அவளை பார்க்கும்போது ஏனோ என் மனதில் துயரம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதாக தோன்றுகிறது. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அப்பெருமான் கூறியது என் காதிலும் விழுந்தது. அதை கேட்டதிலிருந்து அந்த மகா புருஷர் கூறியது உண்மைதான் சிவகாமி. உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்ததே. இந்த வெள்ளத்தைக் காட்டிலும் பெரிய அபாயம் வேறு என்ன வர முடியும்? கடவுள் அருளால் அதிலிருந்து தப்பிவிட்டாய். இனிமேல் ஒன்றும் வராது என்று மாமல்லர் உறுதியான குரலில் கூறினார். பிரபு, தங்களை என்னுடன் சேர்த்து வைத்து 3 தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படிச் சொல்வேன்? ஆகையினால்தான் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன். ஆனால் இனிமேல் என்ன விபத்து வந்தால் என்ன? தங்களுடைய விசால இருதயத்தின் ஒரு மூலையில் எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் உற்சாகமும் ஊட்டி வரும். தாங்கள் யுத்தத்தையெல்லாம் முடித்துவிட்டு தங்கள் தந்தையிடம் அனுமதி பெற்று என்னை அழைத்து போக வரும் வரையில் நான் இவ்விடத்திலேயே மன நிம்மதியுடன் இருப்பேன். தங்களுடைய அன்பாகிய கவசம் என்னை காப்பாற்றும் போது என்ன விபத்து என்னை என்ன செய்துவிடும்? மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறதா? இங்கேயே தங்கி விடுவதென்று தீர்மானம் செய்து விட்டாயா என்று மாமல்லர் கேட்டார். அதுதான் அவருடைய விருப்பம் என்று குரலிலிருந்தே தெரிந்தது. ஆம் பிரபு, வேறு எந்த இடத்திலும் நான் மன நிம்மதியுடன் இருக்க முடியாது. இந்த கிராமத்து கோயிலும் இந்த பாறைகளும் வராக நதியும் எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டிக் கொண்டிருக்கும். என் தந்தையும் இந்த பாறைகளை கோயில்களாக அமைப்பதில் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார். அவரும் நிம்மதியாக இருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலை உண்டாக்குகிறது. அந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்றாள் சிவகாமி. நாகநந்தி இங்கே வரமாட்டார். அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றார் மாமல்லர். குண்டோதரனிடம் நாகநந்தியை பற்றி தெரிந்து கொண்டு இருந்ததனால்தான் அவர் அவ்விதம் உறுதியாய் கூறினார். அதே சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த புத்த பிக்ஷுவின் உருவம் மெதுவாக எழுந்து அப்பால் சென்றது. அத்தியாயம் 38. சந்திரன் சாட்சி. இரவு ஜாம நேரத்துக்கு மேல் மாமல்லர், சிவகாமி, ஆயனர் ஆகியோர் திரும்பி கிராமத்தை அடைந்தபோது நாவுக்கரசர் மடத்து வாசலில் பெருங்கூட்டம் நிற்பதைக் கண்டார்கள். நிலா ஒளியில் அந்த கூட்டத்தின் மத்தியில் கத்தி கேடயங்களும் வாள்களும் மின்னின. 3 பேரும் துணக்கமடைந்து வீதி முனையில் கோயில் மதில் ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். மடத்து வாசலில் நின்ற வீரர்கள் யாராயிருக்கும் என்ற கேள்வி மூவருடைய மனத்திலும் எழுந்தது. அன்று காலையில் குண்டோதரனுக்கும் மாமல்லருக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் நடந்தது. மேலே நடக்க வேண்டிய காரியத்தை பற்றிதான். வராக நதியில் வெள்ளம் வடிந்து விட்டபடியால் பானை தெப்பம் ஒன்று கட்டி அதில் தம்மை வராக நதிக்கு அக்கறையில் கொண்டு போய் விட்டுவிட்டு குண்டோதரன் திரும்ப வந்துவிட வேண்டுமென்றும் தாம் அங்கிருந்து காஞ்சிக்கு போய் விடுவதென்றும் குண்டோதரன் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் துணையாக மண்டபப்பட்டு கிராமத்திலேயே சில காலம் இருக்க வேண்டுமென்றும் மாமல்லர் சொன்னார். குண்டோதரன் இதை மறுத்து தான் முதலில் அக்கறை சென்று பல்லவ சைனியத்தை பற்றி தகவல் விசாரித்து வருவதாகவும் அதற்கு பிறகு என்ன செய்வதென்பதை முடிவு செய்து கொள்ளலாமெனவும் கூறினார். மாமல்லரும் இன்னும் ஒரு நாள் சிவகாமியுடன் இருக்கலாம் என்ற ஆசையினால் அதற்கு இணங்கினார். ஆனாலும் அன்றைக்கெல்லாம் அவருக்கு அடிக்கடி மனதில் பரபரப்பு உண்டாகிக் கொண்டிருந்தது. சாயங்காலம் ஆக ஆக குண்டோதரன் ஏன் இன்னும் வரவில்லை, எத்தனை நாள் இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது என்று எண்ணங்கள் அவ்வப்போது அவர் உள்ளத்தில் தோன்றி அல்லல் செய்தன. மோகன நிலவொளியில் சிவகாமியுடன் பேசிக் கொண்டிருந்த போதுகூட நடுநடுவே மாமல்லரின் மனம் குண்டோதரன் இதற்குள் வந்திருப்பானோ, என்ன செய்து கொண்டிருப்பான்
என்று எண்ணமிட்டு கொண்டுதான் இருந்தது. இப்போது மடத்து வாசலில் கூட்டத்தைக் கண்டதும், அதிலும் வாள்கள் வேல்களில் ஒளியைக் கண்டதும், மாமல்லருடைய மனதில் ஏக காலத்தில் பல கேள்விகள் எழுந்தன. இவர்கள் யார்? பகைவர்களா? பல்லவ வீரர்களா? பல்லவ வீரர்களா இருந்தால் இங்கு நாம் இருப்பது தெரிந்து வந்திருக்கிறார்களா? தெரிந்தவர்களா இருந்தால் திடீரென்று நம்மை கண்டதும் கோஷமிடுவார்களே, கிராமவாசிகளுக்கு தெரிந்து போய்விடுமே. மாமல்லருடைய மனத்தயக்கத்தையும் அதன் காரணத்தையும் ஒருவாறு அறிந்து கொண்ட ஆயனர், பிரபு, தாங்களும் சிவகாமியும் சற்று இவ்விடமே நில்லுங்கள். நான் முன்னால் சென்று வந்திருப்பவர்கள் யார் என்று பார்க்கிறேன் என்று கூறினார். சிவகாமியும் மாமல்லரும் கோயில் மதில் ஓரத்தில் மதிலுக்கு உள்ளிருந்து கொப்புங் கிளையுமாய் வெளியே படர்ந்திருந்த மந்தார மரத்தின் அடியில் நின்றார்கள். அப்போது மாமல்லர் மடத்து வாசலில் நின்ற கூட்டத்திலிருந்து வந்த சத்தத்தை காது கொடுத்து கவனமாய் கேட்டார். கலகலவென்று எழுந்த பல பேச்சுக் குரல்களிடையே தளபதி பரஞ்சோதியின் குரல் கணீர் என்று கேட்டது. கிராமவாசிகள் பலர் ஏக காலத்தில் மறுமொழி கூறினார்கள். அந்த பல குரல்களுடன் சுகபிரம்ம முனிவரும் சேர்ந்து மாமல்லா, மாமல்லா என்று கீச்சுக் குரலில் கூவிய சத்தம் எழுந்தது. மாமல்லரின் மனக்குழப்பமெல்லாம் ஒரு நொடியில் நீங்கிவிட்டது. நமது தளபதி பரஞ்சோதி வந்திருக்கிறார். வா சிவகாமி, நாமும் போகலாம் என்று அவர் உற்சாகம் ததும்பும் குரலில் கூறி மேலே நடக்கத் தொடங்கியபோது, சிவகாமி அவருடைய கரத்தை மெதுவாகத் தொட்டு, பிரபு என்றாள். மந்தார மரத்துக் கிளைகளின் வழியாக வந்த பால் நிலவின் ஒளியில் அவளுடைய கண்களில் துளித்திருந்த இரு கண்ணீர் துளிகளும் முத்துப்போல் பிரகாசித்ததை மாமல்லர் பார்த்தார். என் கண்ணே, இது என்ன என்று மாமல்லர் அருமையுடன் கூறி தமது அங்கவஸ்திரத்தினால் கண்ணீரை துடைத்தார். உங்கள் தளபதியின் குரல் கேட்டதும் இந்த பேதை பெண் அவசியமில்லாமல் போய்விட்டேன் அல்லவா என்று சிவகாமி விம்மினாள். இவ்விதம் நேரும் என்று சற்றும் எதிர்பாராத மாமல்லர் அவளுக்கு எவ்விதம் தேறுதல் சொல்லுவதென்று தெரியாமல் சற்று திகைத்து நின்றார். பின்னர், என் ஆருயிரே, ஏன் இவ்விதம் பேசுகிறாய்? சற்று முன்னால் நீதானே உன் வாயார வீர மொழிகள் புகன்று என்னை போர்க்களத்துக்குப் போகும்படி ஏவினாய். போக வேண்டிய சமயம் வந்திருக்கும் போது இவ்விதம் நீ கண்ணீர் விட்டால் நான் என்ன தைரியத்துடன் போவேன் என்று கூறி சிவகாமியின் அழகிய முகவாயை பிடித்து நிமிர்த்தினார். அப்போது சிவகாமியின் முகத்தில் நிலாமதியின் கிரணங்கள் நேராக விழ அவளுடைய இயற்கை பொன்னிற முகம் தந்த நிறம் பெற்று திகழ்ந்தது. சிவகாமி அவருடைய கரத்தை தன் முகவாயிலிருந்து எடுத்து தன் கண்களிலே சேர்த்து கண்ணீரால் நனைத்த வண்ணம், இந்த பேதை நெஞ்சம் ஏனோ காரணமில்லாத பீதி கொண்டிருக்கிறது. என் வாணாளின் இன்பம் இன்றோடு முடிந்துவிட்டது போல் தோன்றுகிறது பிரபு. என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா? மத்த யானையின் மேலேறி யுத்த களத்தில் சத்துருக்களை துவம்சம் செய்யும் பொழுது அகில சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகி மணிமுடி தரித்து ரத்தின சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போதும் இந்த ஏழைச் சிற்பியின் மகளை மறவாமல் இருப்பீர்கள் அல்லவா என்று கேட்டாள். மாமல்லர் வானக்கடலிலே மிதந்த பூரண சந்திரனை சுட்டிக்காட்டி, சிவகாமி, அதோ அமுத நிலவை சொரிந்து கொண்டு வான வீதியில் பவனி வரும் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன் கேள். இந்த ஜென்மத்தில் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கூறுவதில் பொருளில்லை. நான் முயன்றாலும் அது முடியாத காரியம். உன் மனத்தில் காரணமின்றி தோன்றும் பீதிக்கு ஏதாவது உண்மையில் காரணம் இருக்குமானால் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். ஒருவேளை போர்க்களத்தில் நான் வீரமரணம் அடைவேன். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். ஒரு நாளும் அப்படி நேராது என்று விம்மலுடன் உரத்துக் கூவினாள் சிவகாமி. மாமல்லர் சொன்னார், அப்படி நேரவில்லை என்றால் உன்னை நான் மறப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. யுத்தமெல்லாம் முடிந்து இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாகி நான் ரத்தின சிங்காதனத்தில் வீற்றிருக்கும் காலம் வரும்போது நீயும் என் அருகிலேதான் வீற்றிருப்பாய். ஆனால் போர்க்களத்துக்கு போகும்போது வெற்றி அல்லது வீர மரணத்தை எதிர்பார்த்துதான் போக வேண்டும். நான் போர்க்களத்தில் உயிர் துறக்க நேர்ந்தால்தான் என்ன சிவகாமி? எதற்காக கவலைப்பட வேண்டும்? இந்த ஒரு பிறப்போடு நமது காதல் முடிந்து விட்டதா? ஒரு நாளும் இல்லை. போர்க்களத்தில் உயிர் போகும்போது எனக்கு நினைவிருந்தால் பிறை சூடும் பெருமானை தியானித்து இந்த புண்ணிய பாரத பூமியிலே பாலாரும் பெண்ணையும் காவேரியும் அமுத பிரவாகமாய்ப் பெருகும் தமிழகத்திலே மீண்டும் வந்து பிறக்கும் வரம் தாருங்கள் என்று கேட்பேன். அவ்விதமே இந்த தமிழகத்திலே பிறந்து ஊர் ஊராய் அலைந்து திரிவேன். பூர்வ ஜென்மங்களிலே நான் காதலித்த சௌந்தரிய வடிவத்தை, மோகன உருவத்தை, ஜீவனுள்ள தங்க விக்கிரகத்தை தேடிக்கொண்டு அலைவேன். இம்மாதிரி கார்த்திகை மாதத்து தாவள்யமான நில ஒளியிலே உன்னை மீண்டும் காண்பேன். கண்டதும் தெரிந்து கொள்வேன் நீதான் என்று. இந்த பெண்ணின் முகத்திலே ததும்பும் சௌந்தரியம் இவளுக்குச் சொந்தமானதில்லை. பல ஜென்மங்களிலே தொடர்ந்து வந்த என் காதலின் சக்திதான் இந்த மோகனத்தை அளித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன்.
உன் கண்களில் ஜொலிக்கும் மின் ஒளியிலே என் உயிரின் சுடரைக் கண்டு தெரிந்து கொள்வேன். உன் இதழ்களின் புன்னகையில் என் இருதயத்தின் தாபம் தணிவதை உணர்ந்து அறிந்து கொள்வேன். இவள்தான் என் சிவகாமி. ஜென்ம ஜென்மங்களிலெல்லாம் என் உயிரிலே கலந்த இன்ப ஒளி இவள்தான். சரத்கால சந்திரனின் மோக நிலவில் நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த சௌந்தரிய வதனம் இதுதான். இந்த கருங்குவளை கண்களிலேதான் என்னுடைய விழிகளாகிய வண்டுகள் ஓயாது மொய்த்து மது வருந்தி மயங்கின என்று தெரிந்து கொள்வேன். சிவகாமி, வாக்குறுதி போதுமா? திருப்தி அடைந்தாயா? மாமல்லரின் கவி இருதயத்திலிருந்து பிரவாகமாய்ப் பொழிந்த அமுத சொற்கள் சிவகாமியை திக்குமுக்காடச் செய்தன. அவளுடைய தேகம் சிலிர்த்தது. புலாங்கிதம் உண்டாயிற்று. தரையிலே நிற்கிறோமா, வானவெளியில் மிதக்கிறோமா என்று தெரியாத நிலையை அவள் அடைந்தாள். திடீரென்று கலகலத்வானியையும், அதோ மாமல்லர், அதோ பல்லவகுமாரர் என்ற குரல்களையும், மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க, வாழ்க, வாழ்க என்ற கோஷங்களையும் கேட்டு சிவகாமி சுயப்பிரஜை அடைந்தார். எனக்கு திருப்திதான். ஜனங்கள் இங்கு வருவதற்குள் தாங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று கூறினாள். அத்தியாயம் 39. விடுபடகை. கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்னதாக தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி, பிரபு, இதென்ன இப்படி செய்து விட்டீர்களே, எங்களையெல்லாம் கதிகலங்க அடித்து விட்டீர்களே என்றார். அத்தியாயம் 39. விடுபடகை. கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்னதாக தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி, பிரபு, இதென்ன இப்படி செய்து விட்டீர்களே, எங்களையெல்லாம் கதிகலங்க அடித்து விட்டீர்களே என்றார். மாமல்லர் பரஞ்சோதியை ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு, உங்களுக்கெல்லாம் ரொம்பவும் கவலைதான் அளித்து விட்டேன். அப்புறம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெள்ளத்தினால் நமது படையில் சேதம் அதிகம் உண்டா என்று கேட்க, பரஞ்சோதி, சூலபாணியின் அருளால் நல்ல சமயத்தில் எச்சரிக்கப்பட்டோம். அதனால் உயிர் சேதம் ஒன்றுமில்லை. எத்தனையோ விஷயங்கள் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். வாருங்கள் பிரபு, இந்த கோயிலுக்குள் சிறிது போய் பேசலாம் என்று கூறினார். இருவரும் கைகோர்த்து கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று முன் கோபுர வாசல் வழியாக கோயிலுக்குள் பிரவேசிக்க, பின்னோடு கூட்டமாக வந்த கிராமவாசிகளை கோயிலுக்குள் செல்லாதபடி வீரர்கள் தடுத்து நின்றார்கள். மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விதம் குதூகலமாக பேசிக்கொண்டு போனதையும், சற்று பின்னால் மரத்தடியில் நின்ற தன்னை யாரும் கவனியாததையும் கண்ட சிவகாமிக்கு பெரும் மனோவேதனை உண்டாயிற்று. ஆயனரும் அவரோடு ரதியும் சுகரும் மட்டும் சிவகாமி நிற்குமிடம் வந்தார்கள். இனிமேல் நீங்கள்தான் என் உண்மையான சிநேகிதர்கள் என்று கூறுவது போல் ரதியையும் சுகரையும் சிவகாமி தடவிக்கொண்டாள். முன்னால் சென்ற கூட்டத்தின் ஆரவாரம் சற்று அடங்கியதும் இவர்கள் மடத்தை நோக்கிச் சென்றார்கள். வழியில் கோயில் வாசலை நெருங்கிச் சென்றபோது அங்கே கூடியிருந்த கிராமவாசிகள் சிலர் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் சிவகாமியின் காதில் விழுந்தன. பல்லவகுமாரர் இப்படி நம்மை ஏமாற்றி விட்டாரே! நான் தான் சொன்னேனே, முகத்தில் ராஜகலை வடிகிறதென்று. கேவலம் சிற்பியின் முகமா அது? தகப்பனாரைப் போலவே புதல்வரும் வேஷம் போடுவதில் வெகு சமர்த்தர் போலிருக்கிறது. ஆயனர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாராமே. என்னதான் அபிமானம் இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க கூடாது. ஏதாவது அபாயம் நேர்ந்திருந்தால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கதி என்ன ஆகிறது? மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமே. அதெல்லாம் இல்லை, 2 பேரும் சமம்தான். யார் சொன்னது? மாமல்லருக்கு சமமான வீரர் உலகத்திலே கிடையாது. பரஞ்சோதியை போர்க்களத்திற்கு சக்கரவர்த்தி அழைத்து போயிருந்தார். அதனால் அவருடைய வீரம் வெளியாயிற்று. மாமல்லர் முதலில் புல்லலூர் சண்டையிலேதானே கலந்து கொண்டார். அங்கே பரஞ்சோதி இருந்த இடம் தெரியாமல் போய்விடவில்லையா? அவர்களுக்குள்ளே வித்தியாசமே கிடையாதாம். அவ்வளவு அந்யோன்ய நண்பர்களாம். நாம் ஏன் வித்தியாசப்படுத்தி பேச வேண்டும்? எது எப்படியாவது இருக்கட்டும். 2 பேரும் நம்மூரில் விருந்துண்ணாமல் திரும்பி போகக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்களையும் காதில் வாங்கிக் கொண்டு சிவகாமி மடத்துக்கு போய் சேர்ந்தாள். அவளுடைய உள்ளம் அளவில்லாத பெருமையையும் சொல்ல முடியாத வேதனையையும் மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது. கிராமவாசிகளின் விருப்பத்தின்படியே மாமல்லரும் பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் கிராமவாசிகள் அவசரமாக பக்குவம் செய்து அன்புடன் அளித்த விருந்தை உண்டார்கள். விருந்து முடியும் போது அர்த்தராத்திரிக்கு மேலே ஆகிவிட்டது. பொழுது விடிந்த பிறகு போகலாம் என்று கிராம பெரியோர்கள் கேட்டுக்கொண்டது பயன்படவில்லை. இரவுக்கிரவே கிளம்ப வேண்டிய அவசியமாயிருந்தது. புறப்படுகிற சமயம் வந்தபோது ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்று கொள்ள மாமல்லர் மடத்துக்குள்ளே சென்றார். ஆயனரே, உங்களிடம் விடைபெறுவது எனக்கு சங்கடமாய்தான் இருக்கிறது. ஆயினும் என்ன செய்யலாம்? புலிகேசியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றனவாம். உடனே வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றார் மாமல்லர். மாமல்லரிடம் அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டவரான ஆயனர், பிரபு, இவ்வளவு நாள் தாங்கள் இங்கு இருந்தது நாங்கள் செய்த பாக்கியம். இதற்கு மேல் நாங்கள் ஆசைப்படக்கூடாது. போய் வாருங்கள்.
உங்களை வழியனுப்ப நாங்களும் நதிக்கரை வரையில் வரலாம் அல்லவா என்றார். அவ்வளவு தூரம் வருவது அவசியமில்லை, இஷ்டப்பட்டால் வாருங்கள் என்றார் மாமல்லர். மாமல்லர் சிவகாமியை நோக்கியபோது அவள் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அபூர்வமான காதலர்களுக்கு மத்தியில் திடீரென்று ஒரு திரை விழுந்துவிட்டது போல் இருந்தது. இரவு 3ஆம் ஜாமம் முடியும் சமயத்தில் சந்திரன் மேக வானவட்டத்தின் அடியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த போது வராக நதியில் ஆயத்தமாக நின்ற படகுகளில் மாமல்லர், பரஞ்சோதி முதலியோர் ஏறிக்கொண்டார்கள். கரையிலே கிராமவாசிகளும் ஆயனரும் சிவகாமியும் நின்றார்கள். இத்தனை நேரமும் எங்கேயோ போய்விட்டு அப்போதுதான் ஓட்ட ஓட்டமாய் திரும்பி வந்திருந்த குண்டோதரனும் பின்னால் நின்றான். நதிக்கரையிலும் மாமல்லர் சிவகாமியுடன் பேசுவதற்கு வசதி கிடைக்கவில்லை. படகில் ஏறிக்கொண்டதும் அவர் கரையிலிருந்த சிவகாமியை உற்றி நோக்கினார். சிவகாமியும் அவரை அப்போது ஆர்வத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். ஏதாவது சொல்ல வேண்டுமென்று மாமல்லருடைய உதடுகள் துடித்தன. ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. தளபதி பரஞ்சோதி, "விடு படகை" என்று கட்டளையிட்டார். படகு சென்றதும் சிவகாமிக்கு தன் வாழ்நாளின் இன்பத்தையெல்லாம் அந்த படகு கொண்டு போவது போல் தோன்றியது. அத்தியாயம் 40. வாக்குவாதம். நள்ளிரவை பட்டப்பகலாக செய்த பால் நிலவில் படகுகள் வராக நதியை தாண்டி அக்கரையை அடைந்தன. கரை சேரும் வரையில் மாமல்லர் பேசவில்லை. பூர்த்தியடைந்த காதலினால் கனிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவு லோகத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. யுத்தம் முடிந்த பிறகு வாதாபியின் அரக்கப்படையை ஹதம் செய்து அழித்து வெற்றி மாலை சூடிய பிறகு காஞ்சியில் தாமும் சிவகாமியும் ஆனந்தமாக கழிக்கப் போகும் நாட்களை குறித்து மனோராஜ்யத்தில் அவர் ஆழ்ந்திருந்தார். பாலாற்றில் இது மாதிரியே வெண்மதி தன் நிலவை பொழியும் இரவுகளில் தாமும் சிவகாமியுமாக படகிலே ஆனந்தமாய் மிதந்து செல்லப் போகும் நாட்களை பற்றி அவர் எண்ணமிட்டார். படகு தடார் என்று கரையில் மோதி நின்றதும் மாமல்லரும் கனவு லோகத்திலிருந்து பூ உலகத்துக்கு வந்தார். கரையில் சற்று தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ரிஷபக் கொடியையும் அதை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பல்லவர் படையையும் பார்த்தார். தம்முடன் வந்த வீரர்களில் மிக பெரும்பான்மையோர் அங்கிருப்பதைக் கண்டு அவருக்கு குதூகலம் உண்டாயிற்று. சற்றென்று மாமல்லருக்கு கண்ணபிரான் ஞாபகம் வந்தது. படகிலிருந்து கீழே இறங்கும் போதே, "தளபதி, கண்ணபிரான் எங்கே? அவன் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லவில்லையா?" என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார். "சொல்லாமல் இருப்பானா? தானும் வருவதாகத்தான் பிடிவாதம் பிடித்தான். நான் தான் இங்கேயே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன். 6 காத தூரம் ஒரே மூச்சில் நாம் போக வேண்டுமல்லவா?" என்றார் தளபதி பரஞ்சோதி. இருவரும் பல்லவர் படை அருகே சென்றபோது, "பல்லவகுமாரர் வாழ்க! வீர மாமல்லர் வாழ்க வாழ்க!" என்ற கோஷம் 1000 கண்டங்களிலிருந்து கிளம்பி எதிரொலி செய்தது. அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து நின்றான். "வரதுங்கா, என்ன செய்தி?" என்று பரஞ்சோதி கேட்டார். "தாங்கள் இங்கிருந்து சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் 2 வீரர்கள் குதிரை மீது வந்தார்கள். அவர்கள் ரதத்துடன் கண்ணபிரானையும் 10 போர் வீரர்களையும் அழைத்துச் சென்றார்கள்." "என்ன, கண்ணபிரானை அழைத்துச் சென்றார்களா?" என்று பரஞ்சோதி பரபரப்புடன் கேட்டார். "ஆம் தளபதி, அவசர காரியமாக காஞ்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள்." "அந்த வீரர்கள் யார் தெரியாதா?" வரதுங்கன் சற்று தயங்கிவிட்டு, "தூதுவர்களில் ஒருவர் தமது பெயர் வஜ்ரபாகு என்று சொன்னார். இன்னொருவர் ஒற்றற்படை தலைவர் சத்ருகனன். சிங்க லட்சினை காட்டியபடியால் கண்ணபிரானையும் வீரர்களையும் அனுப்பினேன். இதோ தளபதிக்கு அவர்கள் கொடுத்த விடேல் விடுகு" என்று கூறி ஓலையை நீட்டினான். வஜ்ரபாகு என்று சொன்ன உடனேயே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வந்தவர் சக்கரவர்த்திதான் என்று இருவருக்கும் தெரிந்து போய்விட்டது. பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில் பார்த்தார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: "தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது: நான் சௌக்கியம். துர்வினிதன் மாளவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான். வாதாபி படை திருப்பதியை தாண்டிவிட்டதாம். மாமல்லனை அழைத்து கொண்டு ஒரு கணம் கூட வழியில் தாமதியாமல் காஞ்சி வந்து சேரவும். மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும்." இதற்கு கீழே விடைவேள் முத்திரை இட்டிருந்தது. முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதியிருந்தது: "ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கோட்டை கதவு சார்த்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும்." பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடம் கொடுத்தார். மாமல்லர் ஓலையை வாங்கி படித்தார். படித்துவிட்டு பரஞ்சோதியை நோக்கினார். "பல்லவகுமாரா, தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்களா? உங்களை சிறைப்படுத்த கட்டளையிடட்டுமா?" என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில் கேட்டார். "ஆம் தளபதி, என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்கள். படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டிலே சிறையாளியாய் இருப்பதே மேல்."
என்று மாமல்லர் கூறி மார்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடுப்பில் செருகியிருந்த உடைவாளையும் கலற்றி கீழே எறிந்தார். அப்போது பரஞ்சோதியும் தமது உடைவாளையும் தலைப்பாகையும் எடுத்து தரையில் எறிந்துவிட்டு சொன்னார், எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை. தம்மை நம்பி வந்த படைவீரர்களை நட்டாட்டிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலை தேடி ஓடும் குமார சக்கரவர்த்தியின் கீழ் தளபதியாய் இருப்பதைக் காட்டிலும் நம பார்வதிப்பதையே ஹரஹர மகாதேவா என்று பஜனை செய்து கொண்டு ஊர் ஊராய் போகலாம். இதோ நானும் கிளம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீரர்களும் எப்படியாவது போங்கள். மாமல்லர் சற்று நேரம் பூமியையும் சற்று நேரம் வானத்தையும் பார்த்து கொண்டிருத்துவிட்டு, தளபதி, கிளம்புங்கள், போகலாம். நமக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதற்கு இது தருணமல்ல. காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தாமற் போனால் நீங்களும் நானும் கையில் வாள் பிடித்து என்ன பயன்? என் தந்தையிடம் கோட்டைக் கதவை சாத்தக்கூடாதென்றும் காஞ்சிக்கு வெளியே பகைவர்களுடன் போர் நடத்தியே தீர வேண்டுமென்றும் கோரப்போகிறேன். நீர் என்னை ஆமோதிப்பீரல்லவா? பரஞ்சோதி ஒரு கணம் யோசித்துவிட்டு, ஐயா, மகேந்திர பல்லவர் தங்களை பெற்றெடுத்த தந்தை. அவரிடம் உரிமையுடன் சண்டை பிடித்து எதையும் தாங்கள் கேட்கலாம். ஆனால் பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் மட்டுமல்ல, அவரே என்னுடைய கடவுள். அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கு மாறாக என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆனால் தங்களுடைய தந்தையின் கட்டளை பெற்று தாங்கள் பகைவருடன் போரிடச் செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னாலே நான் இருப்பேன். என் உடம்பில் உயிர் உள்ளவரையில் இந்த வாக்கை மீறமாட்டேன் என்றார். நண்பர்கள் இருவரும் ஆயத்தமாக நின்ற குதிரைகள் மீதேறி கல்வியிற் கரையிலாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தார்கள்.